அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் சுகமா எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஐயாஷ் ஃபேமிலி. நம்ம இந்த மாதிரி லாங் வீடியோவில் சந்திச்சு நிறைய மாதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் மாதமாகவே நான் லாங் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. காரணம் வேறு எதுவுமே இல்லை. நமக்கு டைம் கரெக்டாக பிள்ளைங்களோடைய அப்படி ப்ராப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் உட்காந்து பேசி போடுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் எனக்கு சரியான டைம் அமையலை. ஸோ எனக்கு கிடைக்கிற டைமில் நான் வ்ளாக்காக எடுத்து வச்சுருந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு அழகான மெமரிஸ், ஒரு அவுட்டிங் வ்ளாக் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? டைம் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படிங்கிறதுக்குள்ளே வருஷமே ஓடுற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குதுல்ல. இந்த வீடியோ பார்க்குறப்ப தான் அது எனக்கு தெரியுது, நேரம் எவ்வளோ பறந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஐயாஷ் தல்ஹாவாக இருக்கட்டும், வீட்டு பெரியவங்க எல்லாருமே, நம்மளுமே சரி, எவ்வளோ சேஞ்ச் ஆகுறோம் வருஷம் வருஷம் பார்க்குறப்போ. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நம்ம ஃபேஸில் தெரியும். ஸோ பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி தான். ஐயாஷ் எவ்வளோ பேபியாக இருந்திருக்காங்க, இப்போ அவங்கள பார்க்குறதுக்கு இவ்வளோ சீக்கிரம் டைம் ஓடிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு எல்லா புகழும். ஸோ நாங்கள் எல்லோரும் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா மணப்பாடு தான். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபேமிலியாக போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட் தான். போகிற வழியில் திருச்செந்தூரில் இறங்கி சாந்தி பேக்கரியில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக சுட சுட சூப்பராக கிடைக்கும். ஸோ யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி லாங் வீடியோலாம் போட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். இடையில நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஷார்ட்ஸ் பக்கம் மினி வ்ளாக் இந்த மாதிரி தான் அதிகமாக போட்டுட்டு வந்திருந்தேன். அது மூலமாகவே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. ஸோ அதுலேயே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போகலாம் இந்த மாதிரி. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்படுற வேலை அதில் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம், இதை பற்றி தெரிஞ்சிக்காதவங்க தெரியாதவங்க சொல்கிறது, உனக்கு என்னம்மா ஈஸி தானே, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்பவே நம்மளை என்ன சொல்கிறது, பின்னாடி பேசுகிறது, வீடியோ எடுத்தாலே ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறது, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு இடையில ரொம்பவே அப்செட் ஆகி அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா, நமக்கு பிடிச்ச விஷயத்த, நம்மளுடைய கரியரை எதுக்கு மற்றவங்களுக்காக நம்ம ஸ்டாப் பண்ணணும்? ஸோ ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா இது ஒரு ஒர்க் தான். எப்படி ஒருத்தங்க வெளியில் போய் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறோம். இதுக்கான டைம், எஃபர்ட் எல்லாமே நம்மளும் போடுறோம். ஸோ இதை மற்றவங்களுக்காக நான் ஏன் நிறுத்தணும்? எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு வர விஷயத்த நான் பண்ணுறேன். அதை எந்த விதத்துலேயும் மற்றவங்கள பாதிக்கிற மாதிரி நான் பண்ணல, ஹராமான வழியில் நான் பண்ணல. ஸோ யார் என்ன நினச்சாலும் பேசினாலும் அதை பற்றியெல்லாம் வரி பண்ணாமல் நம்ம செய்கிறத சரியான முறையில் செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் ஒரு கம்பேக்காக வந்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பலனும் கிடச்சிது. நம்ம எதிர்பாராமல் இருக்கிற நேரத்தில் தான் நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. அது மூலமாக தான் நான் இப்போ ஷார்ட்ஸில் மினி வ்ளாக்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ என்னுடைய முயற்சிக்கு ஓரளவுக்கான வெற்றியை நான் ஒரு படி ஏறிட்டேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதில் என்னடா பெரிய வெற்றி அப்படின்னு உங்களை நிறைய பேர் நினைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்பு போட்டு சம்பாதிக்கிற அந்த கொஞ்சம் காசுலேருந்து நம்ம குடும்பத்துக்கு, உம்மா அப்பாவுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், அது அவ்வளோ பெரிய வெற்றியாக தெரியும். நம்ம சதக்கா செய்கிறதா இருக்கட்டும், தர்மம் செய்கிறோம், ஒரு 10 ரூபா ஒரு ஏழைகள் கொடுக்குறோம், ஒரு மிஸ்கினுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது அவ்வளோ பெரிய வெற்றியாக தெரியும். அது நம்ம உழைப்புலேருந்து வந்த காசு அப்படிங்கிறதுனால அதில் ஏதோ எனக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவோ ஃபேஸ் பண்ணி கடந்து வந்தாச்சு. இன்னும் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துடலாம், தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்தடுத்து கடந்து போயிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.